உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சி வாக்கிய பிரகாரம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி மாலை 3:40 மணிக்கு நடைபெறுகிறது. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த ராகு கேதுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது. என்னுடைய கிளைண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும். பொதுவாக ராகு கேது அப்படின்னு சொல்லும்போது மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட் நம்ம ராகு கேதுக்கு கொடுக்கறதில்ல. அது என்ன காரணம், அந்த கிரகத்துடைய எனர்ஜி, அந்த பிளானட்டுடைய பவர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் காரணம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு ஆன்மீக சொந்தங்களே, எந்த கிரகமும் எந்த தெய்வம், பெரும் தெய்வங்கள் செய்ய முடியாத விஷயங்களை கூட இந்த ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஜாதகனும் ஒவ்வொரு ஜாதகியும், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரிதான், திடீர்னு ஒருத்தர் வின் பண்ணுறாங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு ராகு காரணமாக இருப்பார். திடீர்னு ஒருத்தர் அந்தரத்துலேருந்து டமால்னு கீழே விழுறாங்கன்னா அதுக்கு கேது காரணமாக இருப்பார். நேற்று வரலாம் எதிர்த்த கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தாருங்க, இன்றைக்கி ஆளே பிடிக்க முடியல, அவர் டெய்லி 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார், சினிமா துறையில் இருக்கிறாருன்னா ராகு காரணம்னு அர்த்தம். 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் ஒருத்தவனை கோடீஸ்வரனா ஒரு கிரகம் மாற்றும் என்று சொன்னால், அந்த அதிசயம் நிகழும் என்று சொன்னால் அது ராகுவால் நடக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி நாம் எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம். அரசியலில் பார்க்குறோம். ரொம்ப சாதாரண ஒரு கடைக்கோடி தொண்டனாக இருப்பாங்க, அவங்கள திடீர்னு கொண்டு முதலமைச்சராக மாற்றிடுவாங்க. கடந்த காலங்களில் நம்ம நிறையவே அதை பார்த்துருக்குறோம். அம்மையார் இருக்கும்போது திடீர்னு ராத்திரி ஒருத்தர் அமைச்சராக இருப்பார், காலம்பரம் அமைச்சராக இருக்க மாட்டார். ஆனால் புதுசாக ஒருத்தர் அமைச்சராக வந்திருப்பார். இந்த ராகு கேதுக்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை, மற்றவர்களால் கொடுக்க முடியாத ராஜ யோகத்தை, மற்றவர்களால் கொடுக்க முடியாத ராஜ பரிபாலனத்தை, மற்றவர்களால் கொடுக்க முடியாத அரசு அதிகாரங்களை, பதவிகளை, அந்தஸ்தை மிக எளிமையாக கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய குணம் உடையவர்கள். நீங்கள் மற்ற எல்லாம் சாமிகிட்ட போய் வேண்டணும். சனி பகவான் என்ன எப்படி இருக்கார், குரு அங்கே இருக்கார், சுக்கிரன் இங்கே இருக்கார், எனக்கு எப்படியாவது நல்லது நடக்கணும், மற்ற எல்லாம் நீங்கள் போய் சாமிக்கிட்ட வேண்டணும். நீங்கள் வேண்டுறீங்களோ வேண்டலையோ, கேட்குறீங்களோ கேட்கலையோ, தானாக உங்களுக்கு கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குமேயானால் அது இந்த ராகு கேது தான். அப்பேற்பட்ட ராகு கேது திருக்கணித பிரகாரம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அந்த பிளானட்ஸ் அக்டோபர் 30ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. ஆனால் நாம் இப்போ பார்க்கக்கூடியது திருநாகேஸ்வரம் ராகு கேது பயிற்சி அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி. அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. நிச்சயமாக பல மாற்றங்களை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிச்சயமாக, அதுவும் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒவ்வொரு ஜாதகிக்கும், நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எல்லாரும் காஞ்சு போயிருக்காங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. பதவிகள், பெரிய பெரிய பதவிகள் இருந்தாங்க, பதவிகள் காணாமல் போயிடுச்சு. பெரிய சட்ட சிக்கல்களில் போய் திடீர்னு மாட்டிக்கிட்டாங்க, வெளியில் வர்றதுக்கு வழி தெரியல. அதுக்கு காரணம் அந்த ராகு கேது. அப்போ இந்த ராகு கேது அந்த சட்ட சிக்கலை மேலும் வலுப்படுத்துவாரா, இன்னும் பலப்படுத்துவாரா, இல்லை அதில் கட்டி காப்பாற்றி வெளியில் கொண்டு விடுவாரா? அதே போல் மிகப்பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறது நிறைய அன்பர்கள். வேலையை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், தொழில் செய்கிற இடத்துலையா இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், தேவையில்லாமல் போய் பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது, அல்லது செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறது. அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு பிரச்சனைகள்லாம் முடித்து வெளியில் தெரியாமல் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பவும் அந்த ராகு கேதுக்கள் அந்த பிரச்சனையை எப்பயோ முடிஞ்சு போன பிரச்சனையை தட்டி எழுப்புவாங்க.
ஆகையினால அந்த சட்ட சிக்கல்கள், பதவி போட்டிகள், ஒரு நிம்மதியற்ற தன்மை, ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது சாமி, நிம்மதி போச்சு. அப்போது ஒரு நிம்மதியற்ற தன்மை, ஒரு நிலையற்ற தன்மை, முப்போதும் எதிரிகளுடைய பயம். எந்த நேரத்தில் எதிரி நம்மளை என்ன எப்படி வேலை செய்வான்னு தெரியாது. கூட இருக்கிறவங்க எப்படி ஆக்டிவாக இருக்காங்களா, நமக்கு சப்போர்ட்டாக இருக்கானா, நம்மக்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா, ஆனால் பின்னாடி என்ன வேலை செய்வான்னு தெரியாது. பயம், தேவையில்லாத மன பயங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழில் பிரச்சனைகள். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அதே போல் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது உறவு முறைகளில் வரக்கூடிய உடன் பிறந்தவங்க, அக்கா தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கைகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், சித்தப்பா பெரியப்பா, அத்தைங்க, உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது, ஜெயில் தண்டனை சம்மந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி இந்த ராகு கேதுக்களால் ஏற்படாத பிரச்சனைகளே இருக்காது, பாதிக்கப்படாத ராசிகளே இருக்காது. அப்போ இதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்பதை பார்த்துடுவோம். வாருங்கள். சிம்ம ராசி என்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது. மற்றவங்களுக்கு எப்படியோ அது தெரியாது. நான் இப்போ மிதுன ராசிக்கு சொன்னேன், ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசிக்கு சொன்னேன். அதை போல் சிம்ம ராசி அன்பர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிக கவனம் தேவை, அதிக எச்சரிக்கை தேவை சிம்மராசி அன்பர்களே. சிம்மராசியை பொறுத்தவரையிலும் எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு இருக்காங்க, சூப்பர், அருமையாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், எல்லாம் இருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் இப்போ சிம்மராசியை பொறுத்தவரையில் 5 இருக்கக்கூடிய 5, 9 இருக்கக்கூடிய ராகு பகவான் 6, 8 மறைகிறார். ராகு கேது மறைஞ்சா சிறப்பு தான சாமி, நிச்சயமாக. ஆனால் 2, 12 கேது பகவான் அமைகிறார். சிம்மராசிக்கு 2 கேது, 8 ராகு. அப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே இது நாள் வரையில் நீங்கள் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்களோ நிச்சயமாக அதில் மாற்றங்கள் ஏற்படும். எனக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்து வருது சாமி, ஃபேமிலி ட்ரபிள் இருக்குது, அல்லது வேறு சம்திங், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள். அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசியை பொறுத்தவரையிலும் 7 கண்டகச்சனி, 8 ராகு, 2 கேது, இந்த கிரக அமைப்புகள் தான் அடுத்த 2 வருஷத்துக்கு இருக்க போகுது. அப்போ சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், அல்லது எனி பிஸ்னஸ். அதே போல் நீங்கள் ஒரு ஓனர், அவ்வளோதான். ஒரு ஹையர் லெவலில் இருக்கலாம், டாப் லெவலில் இருக்கலாம், மல்டி மில்லியனராக இருக்கலாம், ஒரு விவசாயியாக இருக்கலாம், ஒரு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, எனி பிஸ்னஸ். சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பயிற்சி மிதமான பயன்களை கொடுக்கும். ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படியே டாப்பில் தூக்கி விட்டுரும், நல்ல யோகத்தை கொடுத்துடும். ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகத்தை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கும். எத்தனை சதவிகிதம்? நிச்சயமாக ஒரு 30% சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. 30% சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. மீதம் இருக்கக்கூடிய 70% சிம்மராசி அன்பர்கள் கவனம் தேவை. இது எப்படி நம்ம பிரித்து பார்க்குறது? அது உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் யோகமான இடத்துல இருக்கிறீங்களா, அல்லது அவயோக இடத்துல இருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, எது நடக்கணும், உங்களுக்கு எது தடையாக இருக்குது, இதெல்லாம் உங்கள் ஜாதகம் தான் பேசும். அதை கொண்டு தான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலுமே கூட 30% சிம்மராசி அன்பர்கள் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அந்த 30ல் நீங்கள் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க.
அப்போ மீதம் இருக்கக்கூடிய 70% சிம்மராசி என்பர்களே கட்டாயம் கவனம் தேவை. சனி ராகு தொடர்பு நல்லா இருந்த சாமி, இப்போ தான் ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டோம். எங்கள் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் சாமி, நான் ஒரு டாப் லெவலில் இருந்தோம், இப்போ தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டோம். ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்குது, வெளியில் தலை காட்ட முடியல. வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு அது இதுன்னு போய் மாட்டிக்கிறது, சொத்து பிரச்சனைகள், மெயினாக வேலையில் பிரச்சனை. எனக்கு வேலை போயிடுச்சுங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை போயிடுச்சு, என் பையனுக்கு வேலை போயிடுது, ஊரில் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், எனக்கு வேலை போயிடுச்சு, திருப்பி வேலை கிடைக்குமா? ஸோ வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், விசா ப்ராப்ளம், இமிக்ரேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே சமயத்தில் அந்த விசா சம்மந்தப்பட்ட வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பதவி போட்டிகள், தொழில் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம்னா அதுலேயும் பிரச்சனைகள், உதவி செய்ய போகிறோமா அங்கேயும் பிரச்சனை, அங்கேயும் பதவி போட்டிகள், அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே ட்ரபுளில் தான் இருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும். ஒரு 5 வருஷமாக பிரச்சனையில் இருக்கேன், ஒரு 4 வருஷமாக பிரச்சனையில் இருக்கேன் சாமி, இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும், கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் ரொம்ப பயங்கரமான எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குது. நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஒரு பெரிய அளவில் நீங்கள் இருக்கலாம். அப்போ உங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னாக்கா, வருமான குறைவுகளுக்கு, வருமானத்தில் தடைகள் இருக்குது, வருமானத்தில் பிரச்சனைகள் இருக்குது, ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது, ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, அதெல்லாம் தடைகள் விலகும். அப்போ நான் சொன்ன அந்த 30% இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறதுல அதுக்கு உரிய பரிகாரங்கள், வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள், ஹோமங்கள், அதெல்லாம் கொஞ்சம் பரிகார ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், பணங்காசு பண பற்றாக்குறைகள் தீரும், ஃபண்டு டிமாண்டு, ஒரு பெரிய பண தேவைகள் ஏற்படும், கடைசி நிமிஷத்தில் அந்த பைசா உங்களுக்கு கிடச்சிடும். அதே போல் வீடு கட்டுறது, இடம் அமையிறது, இடம் மாற்றுறது, வீடு மாற்றுறது, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, வேலையில் மாற்றங்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட சரியாக பேசலை, நான் ப்ரமோஷன் வேணும், இல்லை நான் ஒரு பெரிய ரேங்க்கில் இருந்தேன், எனக்கு டக்குன்னு வேலை போயிடுச்சு, திருப்பி எனக்கு வேலை கிடைக்குமா, வெளிநாடு போவேனா, இல்லை வேலை செய்கிற இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, புதிய வேலைகள் கிடைக்குமா, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இப்படி நிறைய விஷயங்கள் சிம்மராசி என்பவர்களே நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். நிச்சயமாக நல்லது நடக்கும், கவலைப்படாதீர்கள். ஸ்பெசிஃபிக்காக நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்காக இந்த பூமியில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமங்கள் நடைபெறுகிறது. இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சிம்மராசி அன்பர்களுக்காக நம்ம செய்து வைக்கிறோம். ஸோ இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். எப்படி இருந்தாலும் எங்கிருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய கவலைகள் எல்லாம் விலகட்டும், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகட்டும், உங்கள் சந்தேகங்கள் எல்லாம் தீரும், நல்ல எதிர்காலம் உங்கள் அமையட்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, இந்த ராகுகேது பயிற்சியை முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராகுகேது பற்றி நம்ம நிறையவே எடுத்து சொல்லியிருக்கிறோம். வலைதளங்களில் நீங்கள் எடுத்திங்கனாக்கா, யூடியூப்பில் எடுத்துட்டிங்கனாக்கா ராகுகேது பற்றின நிறைய அவேர்னஸ் நிறைய அன்பர்கள் இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, ஜோதிடர்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பிளானட்ஸ் ராகுவும் கேதுவும் அப்படின்னு. ஸோ இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது உங்களுக்காக. ஸோ இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.